திருச்சி விமான நிலையம் குறித்தும் விமான பயணிகளுக்கு அளிக்கப்படும் சேவைகள் குறித்தும் நேற்று திருச்சி விமான நிலையத்தில் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. இதன் தொடர்பாக விமான நிலையம் முழுவதும் ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. இதில் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதிகாரிகள் மற்றும் சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதனுடைய முதன்மை அதிகாரி அனைவரும் இதில் கலந்து கொண்டார்கள். இதில் முக்கியமான என்னென்னா, பல்வேறு கோரிக்கைகள் கடந்த சில மாதங்களாக விடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விமான பயணிகள் சார்பாக விமான நிலையம் குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச தரத்தில் ஒரு பிரமாண்டமான ஒரு விமான நிலையம், பன்னாட்டு விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் உங்களுக்கு விமான சேவைகள் இனியும் அதிகரிக்கணும்னா, பெரிய விமானங்கள் வரணும்னா, அந்த ரன்வே எக்ஸ்பென்ஷன் ஓடுதளம் விரிவாக்கம் அது முழுமையாக முடிஞ்சாதான் நம்ம இந்த பன்னாட்டு நிறுவனம் சர்வதேச தரத்தில் இப்போ கட்டியிருக்கோம் இல்லையா, அது முழுமையாக நம்ம பயனடைய முடியும். அதுக்கு கிட்டத்தட்ட இது 3வது சந்திப்பு. அது ஏற்கனவே அது விஷயமா என்ன நடந்துன்னு கேட்கும் பொழுது 95 விழுக்காடு அந்த நிலம் கையகப்படுத்தல் அக்விசிஷன், லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் ஒரு 5% 5% பாக்கி இருக்குன்னு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் கடந்த முறை தெரிவித்திருந்தார். அதன் பின் ஏதாவது முன்னேற்றம் உண்டா என்கிற அந்த விவாதமும் நடந்தது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கோரிக்கை என்னென்னா, நம்முடைய திருச்சி மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டங்கள் தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், திண்டுக்கல் போன்ற மத்திய மாவட்டங்கள்லேருந்து பல எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக அமீரக நாடுகளுக்கு தங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக செல்கிறார்கள். அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுடைய பொருளாதார நிலைமையை மனதில் கொண்டு அவங்களுக்கு அந்த பேருந்து வசதி ஏர்போர்ட் உள்ள வரைக்கும், அந்த அரைவல் டிபார்ச்சர் ஏரியா வரைக்கும் அவங்க போயிட்டு வர்றதுக்கு பேருந்து வசதி செஞ்சு தரணும்னு நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அது நம்முடைய தமிழக அரசு தமிழ்நாடு போக்குவரத்து துறை மூலமாக 3 பேருந்து சேவைகளை இன்றைக்கி இயக்கியிருக்கிறாங்க. அது பத்தாது, மேற்கொண்டு நமக்கு வேணும்னு சொன்னதுக்காண்டி நிரந்தரமாக ஒரு பேருந்து சேவை அங்கே திருச்சி விமான நிலையத்தில் இயக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது என்னென்னா, விமான பயணிகள் அவங்களுடைய நலனுக்காக அந்த பயணிகள் வந்துட்டு போகிறதுக்காண்டி அந்த டாக்ஸி கட்டணத்தை அதை கரெக்டாக அதை வகுத்து அதை ஒரு பெரிய போர்டில் நிறைய ஏர்போர்ட்ஸ் அந்த ஃபேர்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டு இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அந்த கோரிக்கை சென்ற முறை அதை நம்ம கேட்டிருந்தோம். அது இப்போ அந்த போர்டே வச்சுட்டாங்க, டாக்ஸி ஃபேர் அந்த போர்டே அங்கே வச்சுருக்காங்க, ஏர்போர்ட்டில் வச்சுருக்கிறாங்க. 3வது, ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை மனதில் கொண்டு அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுடைய பயணிகளை இறக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ட்ராப் சென்டர் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தோம். அது எங்களோட உயரதிகாரிக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், பரிசீலனை உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுக்கு வழிபடுறதுக்கு, தொழுகை செய்வதற்காக அங்கே டிபார்ச்சர் ஏரியாவில் மாத்திரம் ஒரு வழிபாட்டு ஒரு இடம் ஒதுக்கியிருக்கிறாங்க. அது அரைவல் ஏரியாலையும் வருகை பகுதியிலையும் அங்கே தொழுகை செய்கிறதுக்கு உண்டான ஒரு வசதி செய்து தர வேண்டும் என்று நேற்று நான் கோரிக்கை வச்சுருந்தேன். உடனடியாக அந்த அதிகாரிகள் கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் அங்கே மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பன்னாட்டு ஒரு விமான நிலையம் சர்வதேச தரத்தில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இனியும் ஒரு 30 வருஷத்துக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு விமான நிலையம் இது. ஆனால் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய தூரம் நம்ம நடக்க வேண்டியது இருக்கும். அது நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ், நம்முடைய முதியோர்கள், அது இல்லாமல் கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் சிரமத்தை உருவாக்குறதுக்காண்டி சிரமப்படுவாங்கக்காண்டி அவங்களுக்கு உள்ளே பக்கி சர்வீஸ் ஏர்போர்ட் உள்ளே அங்கே நடந்து போனே அந்த இடத்துல பக்கி சர்வீஸ் வெஹிக்கிள் மாதிரி நிறைய ஏர்போர்ட்ஸில் பார்க்குறோம் நம்ம.
அது கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதையுமே அவங்க பரிசீலனை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், அது நாங்கள் செஞ்சே தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்னென்னா, உங்களுக்கு வந்து நானே இன்ஃபேக்ட் அன்றைக்கி ஃப்ளைட் விட்டு இறங்கி வரும்போது ஒரு பேசஞ்சர் என்கிட்ட சொன்னார், சார் நடந்து நம்ம ஃப்ளைட் விட்டு இறங்கி நடந்து வரோம், அந்த வருகை பகுதியில் ஏறும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது, அது வந்து என்னென்னா ஒரு ரேம்ப் மாதிரி அந்த இடத்துல போடணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அப்போவே அன்றைக்கி அந்த அதிகாரிகிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் போயிருக்கும்போது அந்த இடத்த மார்க் பண்ணியிருந்தாங்க. மார்க் பண்ணி இந்த இடத்துல சார் அந்த சரிவு பாதை அந்த ரேம்ப் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அது இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, கார்கோ சரக்கு அந்த அந்த விமானம் அந்த சரக்கு அந்த போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் அது கடந்த சில வருடங்களாக அதோடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரிகளே சொல்லியிருந்தாங்க. அது எதனாலும் சொல்லும்போது, நமக்கு வந்து இப்போ வர்ற விமானங்கள் பயணிகள் விமானங்களை பொறுத்த வரைக்கும் பயணிகளுடைய அந்த அவங்களுடைய லக்கேஜ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் மிச்ச இடம் இருந்ததுன்னா அப்போ அதில் கார்கோ இதெல்லாம் வைக்கிறாங்க, சரக்குகள்லாம் வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், மாதத்துக்கு மாதம் ஆண்டுக்கு ஆண்டு விமான பயணிகளுடைய எண்ணிக்கை கூடிகிட்டே இருக்குது. சில நேரங்களில் வந்து இந்த பீக் சீசன், இந்த மாதிரி திருமண நேரங்களில், இந்த மாதிரி முக்கியமான இந்த ஹாலிடே சீசனில் பயணிகள் நிறைய லக்கேஜ் கொண்டு வரதுனால இந்த சரக்குகளை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு இடம் கிடையாதனால அதை தவிர்க்க வேண்டியது இருக்குது. அதில் சில பொருட்கள் பொறுத்திருக்கேன்னா பெரிஷபிள் குட்ஸ், அழியக்கூடிய பொருட்கள், முக்கியமாக விவசாய பொருட்கள், பூக்கள், உணவுப் பொருட்கள், இது மாதிரி பொருட்கள் சரக்குகள் வந்து கொஞ்சம் காலந்தாழ்ந்தனா அது அழிஞ்சிரும். அதனால் பெரிஷபிள் சொல்கிறோம் நம்ம. அது போன்ற அது இதுக்கு அதனால தான் இப்போ வந்து நிறைய இது அந்த இது விமானத்தில் அனுப்புறதுக்கே தயங்குறாங்கன்னு சொல்லும்போது, எக்ஸ்க்ளூசிவாக கார்கோ பிளேன் அது ஏன் இயக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்லை சார் அது பெரிய விமானம் நம்ம இறங்கணும்னா நமக்கு ஓடுதளத்தை ரன்மே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும், இப்போ வந்து அது முடியாது. நான் சொன்னேன், சின்ன விமானங்கள்லேயே உங்களுக்கு கார்கோ இதில் இருக்குமே, கண்டிப்பாக நம்முடைய அந்த விமான நிறுவனங்கிட்ட பேசலாமேன்னு சொல்லிட்டு அது ஒரு விவாதம், அதையும் கண்டிப்பாக நம்ம பரிசீலனை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய கொரியர் சர்வீஸ் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அது சீக்கிரமாக அதில் இயக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது விஷயம் நான் பேசியிருந்தேன். அது மற்ற கொரியர் கம்பெனிகள்கிட்டயே நான் பேசிட்டு இதனால் ரொம்ப நாளாக கேட்டு இது நடக்காமல் இருக்க மாதிரி சொன்னாங்க. எதனால் நடக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான இது நம்ம கண்டிப்பாக பேசணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்க அதிகாரிகள் காரணத்தை சொன்னாங்க, இதனால தான் கொஞ்சம் டிலேன்னு சொன்னாங்க. பட் அது சரியாக தவறாங்கிறது கொரியர் கம்பெனிலையும் கேட்டு நம்ம பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் நான். அடுத்து வந்து விமானம் அந்த ஏர்போர்ட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தெருநாய்க்களுடைய தொல்லை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி அந்த அதிகாரிகள் சொன்னாங்க. அது பயணிகளுக்கு மாத்திரம் கிடையாது, அது ரன்வேக்கு தான் போச்சு, நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதனால் நம்முடைய திருச்சி மாநகராட்சி அதிகாரிக்கு சொல்லி அதனுடைய அந்த தெருநாய் ஸ்ட்ரே டாக்ஸோடைய பிரச்சனையை கண்டிப்பாக முழுமையாக அதை இது பண்ணிடலாம் நான் சொல்லியிருக்கிறேன் நான். இது தவிர்த்து வந்து உங்களுக்கு மருந்தகம், எல்லா ஏர்போர்ட் போனீங்கன்னா மருந்தகம் சின்ன ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுருப்பாங்க, பார்மசி மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்போ எதுன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு மருந்தகம் போத் அரைவல் அண்ட் டிபார்ச்சர், அது 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தகம் சீக்கிரமாக நம்ம அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அது கண்டிப்பாக அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அவங்க. அப்புறம் அதே மாதிரி விமான நிலையத்துக்கு வந்து வழி அனுப்புகிறவங்களுக்கு வந்து ஒரே இடத்துல தான் இப்போ டாய்லெட் இருக்குது. அது வந்து 2 இடத்துல போத் அரைவல் டிபார்ச்சர் 2 இடத்துலையும் இருக்கணும்னு சொல்லி போன முறையே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நாங்கள் ஃபைல் அனுப்பிச்சிட்டோம் சார், பேப்பர் அனுப்பிச்சிட்டோம், அது ப்ராசஸில் இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே கம்மியாக இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய கவுண்டர்ஸ், கிட்டத்தட்ட அது 30 இயர்ஸுக்கு உண்டான இது நாங்கள் வசதிகள் ஏற்படுத்தி கவுண்டர்ஸையும் காமிச்சாங்க. கிட்டத்தட்ட 50 கவுண்டர் இருக்குது. ஆனால் அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு குறைவாக இருக்காங்க, 10 12 தான் இருக்கிறாங்க. மேற்கொண்டு ஒரு 7-8 அதிகாரிகளாச்சும் இருந்தால் தான் சில நேரங்களில் ஒரே நேரத்தில் 2 பிளேன் வந்துடுது, வெளிநாட்டிலேருந்து 2 பிளேனோட வந்துடுது. அப்படி வரும்பொழுது நெரிசல், பயணிகள் வந்து ரொம்ப நேரம் காக்க வேண்டியது இருக்குது, 3 மணி நேரம் கூட காக்க வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் இது பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது ஹோம் மினிஸ்ட்ரியில் சொல்லணும், கண்டிப்பாக நான் பரிந்துரை செய்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் நான். அதுதான் இதுதான் வந்து நேற்று ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஒரு 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 நிகழ்வு இது. கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அதிகாரிகள் தரப்புலையும் பொறுத்த வரைக்கும் இதில் நல்லா அவங்களும் வந்து இது சீக்கிரமாக சில விஷயங்கள்லாம் நல்லா செஞ்சு நல்லபடியாக அந்த விமானத்தை, அதாவது இந்தியாவிலேயே ஒரு சிறந்த விமான நிலையமாக திருச்சி விமான நிலையம் உருவாக்கணுங்கிற அந்த முன்னெடுப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது.
வில் ஒர்க் அஸ் எ டீம். நம்ம வந்து ஒரு 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 டீமாக இருந்து இது கண்டிப்பாக எல்லா இதுவும் நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்ம சொல்லி நான் பேசியிருந்தேன். நான் அதான் இன்றைக்கி உங்களோட ப்ரெஸ் கிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். நான் ஓகே, அதாவது நீங்கள் சொல்கிற பாஷா அக்ரிமெண்ட் வந்து பைலேட்ரல் ஆஸ் சர்வீசஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது நான் சென்ற முறை அது அமைச்சர் விமான போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கிட்டயே நான் கோரிக்கையை வச்சுருந்தேன். நீங்கள் பாயிண்ட் ஆஃப் கால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு அமீரக நாடுகளுக்கு வந்து அந்த நாட்டை சார்ந்த விமான போக்குவரத்து அந்த கம்பெனிகளுக்கு வந்து நீங்கள் நிறுவனங்களுக்கு வந்து ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்மளுடைய இந்த மாதிரி டயர் 2 சிட்டிஸில் திருச்சி போன்ற நகரில் இங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்திய விமான நிறுவனங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். அதை நம்ம செயல்படுத்தலன்னு சொன்னார். ஏன் நம்ம கண்டிப்பாக நம்ம செயல்படுத்தணும். இல்லைனா வந்து என்னென்னா இதனுடைய பாதிப்பு யாருக்கு வருதுன்னா பயணிகளுக்கு தான் பாதிப்பு. உதாரணம் பார்த்தீங்கன்னா சில சமயம் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிற சில ஃபேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அமீரக நாடுகளுக்கு அதாவது பீக் சீசனில் அந்த விடுமுறை நாட்கள்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 மடங்கு 5 மடங்கு கூடியிருது. அப்படி இருக்கும்போது ஒரு காம்படிஷன் இருந்தால் தான் உங்களுக்கு. இல்லைன்னா இப்போ எல்லாமே இன்றைக்கி பெங்களூரு சென்னை போன்ற அங்கே போய் ஃப்ளைட் ஏறுறாங்க. டிக்கெட்டு கிடைக்கிறது கிடையாது. ப்ளஸ் ஃபேரும் ஜாஸ்தியாக இருக்குது. 3 மடங்கு 4 மடங்கு ஆயிடுது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சாதாரண வேலைக்கு தான் போகிறாங்க. எல்லாமே ப்ளூ கலர் ஜாப்ஸ் தாங்க. வறுமை நிலையை போக்குறதுக்காண்டி போகிறாங்க. ஆனால் இந்த விடுமுறை நாட்களில் தான் அவங்க திரும்ப குடும்பத்தை பார்க்குங்க வர முடியும். இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் ஜாஸ்தியாக வச்சுருந்தோம். அதே நேரம் சில நேரத்தில் இறப்பு நடக்கும்போது டிக்கெட்லாம் 50,000 70,000 1 லட்சம்னு வைக்கும்போது அவங்களால வர முடியாது. அதனால் நீங்கள் ஒரு காம்படிஷன் ஒரு போட்டி இருந்தால் தான் அதுக்கு நீங்கள் பன்னாட்டு நிறுவனங்களை நீங்கள் அனுமதித்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதை நான் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் ஒரு எம்பியை பொறுத்தவரை கண்டிப்பாக இதை நான் பின்தொடர்வேன். நான் எந்த நிறுவனம் ரன்வே எக்ஸ்பேன்ஷன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம மாவட்ட ஆட்சியர் நாங்கள் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதிகாரியெல்லாம் பேசும்போது அவங்க 95% முடிஞ்சிருச்சு, 95% முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் வந்து ஒரு 5% இருக்குது. அதுக்கு உண்டான பணிகள் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் நாங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இல்லை இது இல்லை நான் சொல்கிறது இந்த சந்திப்பு சமீபத்தில் நடந்த சந்திப்பு இதை பற்றி நான் சொல்கிறேன். நான் இல்லை அது நீங்கள் அவங்க பொய் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. பட் என்னன்னா உங்களுடைய அக்கறை புரியுது. ஏன்னா இது காலம் தாழ்த்தக்கூடாதுங்கிற அக்கறையில் நீங்கள் சொல்கிறீங்க. அதை மனதில் எடுத்துக்கொண்டு அதனால தான் இந்த கிட்டத்தட்ட 2 மாதத்தில் 3 மீட்டிங் வச்சுருக்கிறேன். நான் எவ்வளோ இதில் துரிதப்படுத்துகிறோமோ இதுலேயுமே டெட்லைன்ஸ் போட்டு அடுத்து என்ன நடக்குது. போன நேரம் மீட்டிங் நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிற கூட விவாதம் கூட நேற்று நடந்தது. எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் குறை சொல்கிறத விட இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் நம்ம ஒரு டீம் எஃபர்ட். அதனால தான் டீம் எஃபர்ட் சொன்னேன். முதல்லயே நம்ம குறைகளை சொல்ல ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, ஒரு இது வந்து கசப்பு வந்துடும். நமக்கு காரிய கிறுக்கனாக இருக்கணும்னு நான் பார்க்குறேன். நான் இருந்து வேலையை முடிக்கணும்னு நான் பார்க்குறேன். நான் அதனால் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் முடிக்கணும். எல்லாமே உங்களோட கவலை புரியுது. சரி 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 அதை அந்த காரிய கிறுக்குன்னு சொல்லிட்டு அதிலே அவங்க புரிஞ்சுக்குவீங்க நீங்கள். அந்த 5% வந்து என்னென்னா சில அங்கேயே உள்ள சில சின்ன குடியிருப்புகள் இருக்குது சில பகுதிகளில். அந்த குடியிருப்புகளுக்கு வந்து இப்போது அங்கே சில நீர்நிலைகள் இருக்குது. அதை தாண்டி போனால் சில பாதைகள் வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த பாதைகளை மூட வேண்டிய சூழ்நிலை. அந்த பாதையை மூடனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கிராமங்களுக்கு வந்து சுற்றி வரணும். அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டாக அவங்க வந்து அதை பரிசீலனை செஞ்சு அதனுடைய மேப்பெல்லாம் போனோட அந்த மேப்பெலாம் காமிச்சாங்க. இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்படுது. அப்போ மாற்றுப்பாதை நம்ம எப்படி கொண்டு போகிறது, அதுக்கு உண்டான ஆய்வுகள் அது எல்லாமே அந்த சர்வே நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டோம். அதனால தான் அது டிலேன்னு சொன்னாங்க. மற்றபடி வந்து ப்ளஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் இல்லையா, அது விளம்பரம் கொடுக்கணும். ப்ளஸ் அவங்களும் அதுக்கு மறுப்பு சொல்லுவாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் வந்து அமிக்கபிளாக செட்டில் பண்ணணும்னு செய்கிறதுக்காண்டி. பட் எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகணுங்கிறது அந்த இது இருக்குது, அவசரம் இருக்குது. அது குறிப்பாக சமீபத்தில் இருக்கிற அந்த மாவட்ட ஆட்சியர் பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் பிரதீப் குமார் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு, நல்லா செயல்படுறாரு. நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி கோரிக்கைகள் மக்கள் சார்ந்த கோரிக்கை எது போனாலுமே கொடுத்தாலுமே துரிதமாக நடவடிக்கை இருக்கிற ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக இருக்கிறார். அதாவது எனக்கு புள்ளி விவரங்கள் பொறுத்து பார்க்கணும். இனி ஒரு பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஏக்கர் சம்பந்தமாக தான் எனக்கு எடுக்கப்படுது. பேலன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. டிஃபென்ஸ் லேண்ட் வந்து கிட்டத்தட்ட 155 ஏக்கர். அது அவங்க ஏற்கனவே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஃபார்மெலாம் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பட் அதுக்கு உண்டான சில டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஃபார்மெலாம் கொடுத்த லெட்டர் இருக்குது, அவங்க காமிச்சாங்க. அந்த டிஃபென்ஸ் லேண்டை பொறுத்த வரைக்கும் காமிச்சாங்க. நம்ம தரப்புலேருந்து தமிழக அரசுலேருந்து நீங்கள் கையகப்படுத்த வேண்டிய நிலத்தில் வந்து கிட்டத்தட்ட 96 97 95ங்கிறே தவறு, 96 97 வச்சுக்கலாம். சில இடங்களில் சொல்ல மாதிரி அந்த கிராமங்கள் பயன்படுத்துகிற வழிப்பாதையாக இருக்குது.
அது வந்து நீங்கள் அதை நம்ம க்ளோஸ் பண்ணி அவங்க சுற்றி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சில என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கிற சில இஷ்யூஸ் இருக்குது. அதை நான் கொண்டு வர வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் அந்த பகுதிகளுக்கு அந்த ரன்வேயை பாதிக்காதுன்னா அந்த ஏரியா அந்த பகுதியில் ஏன் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும், அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்துடலாமேங்கிற அந்த விவாதமும் நடந்தது. நீங்கள் அங்கே சமஸ்கிருதம் இது வரைக்கும் அந்த ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. யாராவது ஒருத்தருக்கு அது புரிஞ்சிருக்குமானா யாருக்கும் புரிய போகிறது கிடையாது. எந்த நோக்கத்துக்காண்டி உள்ள அந்த சமஸ்கிருதம் வச்சுருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், ஜனங்களுக்கும் தெரியும். இது பண்ணுறது வந்து பண்ணவங்களுக்கு தான் பாதிப்பு, வேறு ஒன்றும் சொல்ல. இது ஏன்னா ஒரு முக்கியமான பிரச்சனையில் பேசிகிட்டு இருக்கிறோம். அது பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது வந்து அவங்க ஒரு திணிப்பு தான் சொல்லணும். பட் அதை பற்றி நம்ம மேற்கொண்டு பேச வேணும். இது நல்ல ப்ரோஆக்டிவாக இது போயிட்டு இருக்குது. இல்லை குரியர் கார்கோ என்னன்னா அவங்க சொல்கிற காரணங்களை நான் விவாதிக்க வேணாம். ஏன்னா அவங்க சொல்கிறது உண்மையாக அதில் என்ன எவ்வளோ தூரம் தவறுகள் இருக்குது உண்மைகள் இருக்குங்கிறது குரியர் கம்பெனிஸ்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும். நான் அதில் ஏற்கனவே நான் நம்பர்ஸ் வாங்கியிருக்கிறேன். அவங்க தரப்பில் ஏன் எதனால் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு அடுத்த மீட்டிங்கில் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அதாவது நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இன்றைக்கி இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழகம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மெடிக்கல் டூரிசம்க்கு வந்து தலை சிறந்த ஒரு மாநிலம்னா நம்ம தமிழ்நாடு தான். சென்னைக்கு நிறைய பேர் வராங்க. இன்றைக்கி திருச்சியிலே பொறுத்த வரைக்கும் காவேரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு முன்மாதிரி ஒரு முதன்மையான ஒரு மருத்துவமனையை இன்றைக்கி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி திருச்சி மாத்திரம் கிடையாது, சென்னை, திருநெல்வேலி, பல நகரங்களில் இன்றைக்கி அவங்க பரவி இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருச்சி வந்து உங்களுக்கு மெடிக்கல் டூரிசம் மாத்திரம் கிடையாது, டெம்பிள் டூரிசம். நீங்கள் திருச்சியில் இருக்கிற கோயில்கள் நீங்கள் கிட்டத்தட்ட 1500-2000 வருஷம் வந்து பழமையான கோயில்கள். நீங்கள் பக்கத்தில் இருக்க புதுக்கோட்டையாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், இது ஒரு மெடிக்கல் டூரிசம் மாத்திரம் இல்லாமல் டெம்பிள் டூரிசம் ஹப்பாகவே நம்ம சொல்லலாம். அதனால தான் இந்த ஏர்போர்ட்டை பற்றி நான் மினிஸ்டர்கிட்ட பேசும்போது, சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர்கிட்ட பேசும்போது இந்த ஏர்போர்ட்டுடைய எவ்வளோ தூரம் முக்கியமானது, குறிப்பாக வந்து அவங்க பாஜக சார்ந்த கூட்டத்தில் இருக்கிறதுனால இது டெம்பிள் டூரிசம்க்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதில் விருப்பம் இருக்கும், கொஞ்சம் முன்னெடுப்பு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதோட முக்கியத்தையும் சொல்லிவிட்டு டெஃபினட்டாக வந்து இந்தியாவிலே பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் 5 ஏர்போர்ட்ஸ் நம்ம திருச்சி உருவாக்கலாம். ப்ளஸ் எக்கனாமிக்லி ஆல்சோ வயபிள். அது ரொம்ப ஏன்னா வந்து நாளைக்கு இன்றைக்கி இந்தியாவிலேயே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற லாபகரமாக இயங்கக்கூடிய விமான நிலையங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி விமான நிலையமே ஒன்றுங்கிறது அதையுமே அவருக்கு தெரிவிச்சு. ஆனால் புதுசாக வந்திருக்கிற அமைச்சர் பொறுப்பு புதுசாக வந்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டில் வேலிடான பாயிண்ட். நாங்கள் மினிஸ்டர்கிட்ட சொல்லும்போது அதெல்லாம் சொல்லியிருந்தோம். நாங்கள் டெம்பிள் டூரிசம் பற்றி சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்து நமக்கு சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸ் தமிழ்நாடு இருக்கிற மத்திய மாவட்டங்களுக்கு இதுதான் இணைக்கிற இடம் நான் சொல்லியிருந்தேன். நான் ஸோ இதெல்லாம் சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் சொல்லும்போது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு நான் சொல்கிறேன். இந்த மெடிக்கல் டூரிசம் பற்றி நான் சொல்கிறேன். நான் அது நீங்கள் அதாவது எனக்கே எனக்கு கஷ்டமாக இருந்தது. நீங்கள் தனியார் நிலங்களை நம்ம கையகப்படுத்துகிறோம். ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காண்டி தனியார் நிலங்களில் அவங்கவுங்க பாவம் சம்பாதிச்சு செஞ்சு விவசாயம் செஞ்சுட்டு இருந்த பூமிகளை அத்தனை இதை வந்து நம்ம கையகப்படுத்தும். எதுக்காண்டி கையகப்படுத்துகிறோம்? நீங்கள் மக்களுக்காக எல்லாருக்கும் ஒரு பயன் பண்ணுறதுக்காண்டி ஒரு பொது நோக்கத்துக்காண்டி அந்த நிலத்தை நீங்கள் குயின்னு எடுக்கிறோமோ. ஆனால் இதெல்லாம் கையகப்படுத்தி கிட்டத்தட்ட இந்த 500 ஏக்கர் 1000 ஏக்கர் சொல்லி கையகப்படுத்தி நாளைக்கு ஒரு தனியார்கிட்ட போகும்போது இதில் நோக்கமே இதில் பொதுநல நோக்கமே எல்லாத்தையும் இழந்துடுறோம் நம்ம. இது ஒரு வேதனையான விஷயம். அதுவும் நான் இந்த 2 மாதமாக இதில் நான் இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம கஷ்டப்படுறோம், அதிகாரிகள் கஷ்டப்படுறாங்க, மாநில அரசு இதில் இது பண்ணுற முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஒன்றிய அரசு இந்த மாதிரி பண்ணும்போது செய்யும்போது என்டையர் பர்பஸ் இஸ் லாஸ்ட். அதாவது பப்ளிக் சர்வீஸுங்கிற அது பர்பஸே நம்ம இழந்துடுறோம் நம்ம. இது வந்து ஆனால் இது வந்து உங்களை போன்ற பத்திரிகையாளர் வந்து நிறைய இதில் கொண்டு வரதுனால நாளைக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து இது போன்ற முயற்சிகளுக்கு வந்து நடக்காதுங்கிற ஒரு நம்ம நம்பிக்கை ஏற்படுது. ஒரு புறம் நம்ம வந்து விரிவாக்கம் அப்படின்னு டெவலப்மெண்ட்டில் நோக்கியே போகிறோம். ஆனால் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற இப்போ ஏர்போர்ட்டு புது ஏர்போர்ட்லேயே கழிவறை வசதி இல்லை, அவங்க வரவங்களுக்கு வந்து தங்களுக்கான வசதி இல்லை அப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. சார் வந்து நேற்று 2 மணி நேரம் ஆச்சு. இந்த 2 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் கிட்டத்தட்ட 6 கழிவறைக்குள்ளே போயிருப்பேன் நான். ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் சரி வெளியே கழிவறைக்கு போயிருப்பேன் நான். அது எல்லாம் உன்னிப்பாக பார்த்து ஒவ்வொரு விஷயம் பார்த்து எல்லாமே நான் பேசுகிறேன். சில இடத்துல வந்து இப்போ அந்த அதிகாரிகளோட கலந்து பேசணும். எல்லாமே நம்ம குறைய சொல்கிறது நல்லா இருக்காது. இன்றைக்கி அவங்களும் ஒரு ஆர்வம் காமிக்கிறாங்க. கழிவறைகள் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் வெளியில் அதாவது வழியில் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கழிவறை தான் இருக்குது. ஒன்று அரை வழியோ டிபார்ச்சர் விடுது. 2 இடத்துலையும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி அது ஒத்துக்கிட்டாங்க அவங்க. நாங்கள் அந்த ப்ரொப்போசல் கொடுத்துட்டோம். நான் வெகு விரைவில் அதை ஆரம்பிச்சுட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க.
அந்த உள்ளுக்கு ஆட்டோ வரணுங்கிறது ஒரு அது நான் சொல்லிட்டேன். சார் லேட்டு அது எல்லாமே விரிவாக நான் சொல்லியிருந்தேன். ஆட்டோக்காண்டி டாக்ஸி மாதிரி அவங்களுக்கும் ட்ராப் சென்டர் மாதிரி எவ்வளோ அருகில் கொடுக்கணுமோ கொடுத்தாரோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி செய்யணும்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் என்னுடைய 14 பாயிண்ட்ல அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது தாழ்த்தள பேருந்துகள் வந்து ஒரு 30 பேருந்துகள் வந்து ஒரு சோதனை ஓட்டத்துக்காக கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் கோட்டத்துக்கு ஒரு 30 பேருந்துகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் திருச்சி வந்து இதுக்கு தகுதியுள்ள சாலைகள் இல்லை, அதனால நாங்கள் இது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கும்பகோணம் கோட்டை வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. இதை பற்றி உங்களுக்கு இல்லை, இது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. சகோதரர்கிட்ட அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறேன். நான் டெஃபினட்டாக நான் அதுக்கு நமக்கு ஏதாவது அதில் பாதிப்பு உருவாக்கக்கூடிய சில இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அது முயற்சி எடுப்பேன். பட் எனக்கு தெரியல நீங்கள் சொல்கிறது, நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு பிரச்சனை இருக்குது. நம்ம திருச்சி இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, ஆனால் நம்ம திருச்சியோட தலைமையாக கும்பகோணம் கோட்டை மாதிரி இன்னமும் இருக்குது. அப்போ திருச்சிக்கு ஒரு கோட்டை வேணுங்கிறது ஒரு மிகப்பெரிய டிமாண்ட். அது கண்டிப்பாக அதை நம்ம எடுப்போம். நான் விரிவாக பேசுகிறோம். நீங்கள் சொன்னதுக்கு நான் விரிவாக பேசுகிறேன். நான் சார் இன்னொரு சஜஷன் சார், இப்போ இந்த நியூ ஏர்போர்ட் டெர்மினல் பற்றி தான் பேசிட்டு வரலாம். பழைய டெர்மினல் இருக்குங்களா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம வாட் ஆர் வி கோயிங் டு டூ வித் இட்னு சொல்கிறீங்க. சஜஷன் அவங்க அங்கே அத்தாரிட்டியில் சொல்லும்போது அவங்க மினிஸ்ட்ரிகிட்ட பேச மாட்டாங்க. நல்லா நான் பரிசுவாங்க, நீங்கள் நம்ம ஆட்கள் தான் எதிர்பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டிங், அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. இப்போ அங்கே இருக்க சேரை பேர்த்துட்டு வந்து இங்கே வச்சுட்டு இருக்காங்க. பார்த்துட்டீங்க, முன்னாடி கிடக்கிற சேர்லாம் புதுசு கிடையாது. இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே உட்கார்ந்து இந்த சேரை பேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் கம்ப்யூட்டர் மேலே ஸ்டீரிங் எல்லாமே பிரித்து பேர்த்து எடுத்துருக்காங்க. அதை ஏன் நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு நீங்கள் சகோதரர் நீங்கள் கேட்டது வந்து என்னன்னா, இந்த கேள்வியை நான் 2 மாதத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன். வாட் ஆர் வி கோயிங் டு டூ வித் தி ஓல்டு ஏர்போர்ட் அண்ட் ஓல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் கேட்டுட்டேன். அதை வந்து அப்போதைக்கு வந்து அவங்களால அதை சொல்ல முடியல. என்ன திட்டமிடல் அவங்ககிட்ட இல்லை. பட் நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேட்டதுனால நெக்ஸ்ட் டைம் வந்து அது அந்த இடமும் சரி அந்த வளாகத்தையும் எந்த பயன்பாட்டுக்கு கொண்டு போக போகிறாங்க நம்ம கொண்டு கண்டிப்பாக கேட்டு உங்கள் தயவு சொல்றது ஸ்ட்ரென்த் பத்தல எங்களுக்கு அப்படின்றாங்க. அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அது ஒரு காரணமா சொல்றாங்க, அது இருக்காது. சரி இல்லாட்டி அது சிஎஸ்எஃப்க்கோ சரி இல்ல கார்கோக்கோ கார்கோ வச்சுனா பழைய பில்டிங்ல இருக்கு, அதுக்கு ஏதோ ஒரு யூஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. சரி, பேசஞ்சர்ஸ் வராங்க இல்லையா, அவங்க ஸ்டே பண்றதுக்கு. சரிங்க, இல்ல ஒரு அது நான் கேட்டேன். நான் இன்ஃபேக்ட் நான் ஒரு இது கூட கேட்டேன். நான் ஏதாவது அங்கே பேசஞ்சர்ஸ் இது பண்ணுறதுக்கு சரி இது பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டல்ஸ் மாதிரி கூட அங்கே டெவலப் பண்ண போகிறீங்களான்னு கேட்டேன். நான் அவங்களுக்கு இன்ஃபேக்ட் அதுக்குண்டான எதுவுமே தெரியல அவங்களுக்கு. கண்டிப்பாக அடுத்த மீட்டிங்குள்ளே டெஃபினட்டாக நான் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்னும் ஒரு 2 செஷன் இருக்கு, நான் ஃபோன்ல சொல்றேன். அது நம்ம அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியோடைய அவர் இன்ஃபேக்ட் ரொம்ப அவர் சங்கடப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போதுமே அந்த இது முன்னெடுத்தார். இப்போ ஆளுங்கட்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை செயல்படுத்த முடியலைங்கிற அந்த வருத்தம் கவலை நிறைய இருக்குது. நானுமே அது அது வந்து ஃபண்டிங் இஷ்யூ ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்க அது ஒன்றிய அரசு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நேஷனல் ஹைவேஸ் கிட்டே நம்ம பேச வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. கண்டிப்பாக நானும் அவரை கூட நான் பேசியிருக்கேன். கண்டிப்பாக இதை நம்ம அட்லீஸ்ட் இந்த அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு அடிக்கல் நாட்டினாச்சும் பண்ணணும். விபத்தில் நடந்துட்டுருக்கு. அது அந்த கவலை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அதுக்குண்டான முன்னெடுப்பு நான் கண்டிப்பாக எடுப்பேன் நான் அவரோட சேர்ந்து. புது டெர்மினல் வந்தும் அதுல 4 கவுண்டர்ஸ் இமிகிரேஷன் இதெல்லாம் அது மட்டும் தான் இருக்கு. ஏன்னா பழைய டெர்மினல் உள்ளது மாதிரியே அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டாஃப் எதுவும் ப்ராப்ளமா என்ன அது சாரா இவரை லேட் நினைக்கிறேன், கொஞ்சம் லேட்டு. அதாவது இன்ஃபேக்ட் டிஸ்கஸ் பண்ணல முக்கியமான பாயிண்ட்ஸ் அது ஒன்று. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி கவுண்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட கவுண்டர்ஸ் இருக்குது. இமிகிரேஷன் கவுண்டர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் என்னென்னா ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10க்கு குறைவானதாக இருக்கிறாங்க. அது நீங்கள் பீகாரில் அது என்னது ஒரே நேரத்தில் 2 ஃப்ளைட்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நெரிசல் ஏற்படுது. பயணிகள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுன்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 ஆஃபீஸர்ஸ்னாச்சும் அடிஷ்னலாக டெப்யூட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நம்மளுடைய கன்சர்ன் மினிஸ்ட்ரி கிட்ட நான் கண்டிப்பாக ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். நான் நேற்று இன்ஃபேக்ட் அது பேசின்னு வந்தது. இன்ஃபேக்ட் ஒதுக்குன்னு சொல்லியிருந்தாங்களா? ஓ, யார் ஒதுக்கு சொன்னது? யார்? நான் கேட்குறேன், கண்டிப்பாக கேட்குறேன். இல்லை இன்ஃபேக்ட் அது இல்லை எங்காலும் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன் ப்ரெஸ்காரங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கும். அவங்களுக்கு நம்ம 6 மணின்னு சொல்லிட்டு 3/4 மணி நேரம் டிலே, 50 மினிட்ஸ் டிலே. இது நம்ம சைடில் தவறு இருக்குது.
டெஃபினட்டாக நானே அப்பாலஜைஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் நம்ம ஆளுங்கிட்ட. இல்லை அது புரியுது. இல்லை அது என்னென்னா அவங்க நான் பேசுகிறேன், நான் பேசிட்டேன் அதில். பட் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து வெளியில் வச்சிருக்குன்னு சொன்னாங்க, ஒரு இது மாதிரி வச்சிருக்குன்னு சொன்னாங்க, அது தெரியல. அது அந்த இடத்துல இல்லையா? சரி, அந்த இடத்துல கண்டிப்பாக தண்ணி வைக்கிற ஒரு இது வைக்க சொல்லிடுறேன். அது மாதிரி பிரஸ் பீப்புள்ஸ்க்கு ஏதாவது அவங்க ஐடி கார்டு கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. சரி, நமக்கு வெஹிக்கிள்க்கு வந்து காசு கேட்குறாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா 30 ரூபா, கார்ல போனாங்க 30 ரூபா போனாலும் கேட்குறாங்க, டூ வீலர்ல போனாங்க. அதில் இன்ஃபேக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லும்போது என்ன, உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்புளுக்காக நீங்கள் தனியாக ஒரு டிமாண்ட்ஸ் மாதிரி ஒரு 4 ஒரு சுருக்கமாக வைங்க. நான் 3-4 டிமாண்ட் செய்யக்கூடிய டிமாண்ட்ஸை வைங்க. கண்டிப்பாக நான் உங்கள் சார்பாக நான் அதையும் கேட்குறேன். நீங்கள் சொல்லும்போது இன்னொன்று ஞாபகம் வருது. நீங்கள் இப்போ வந்து உள்ளே போகும்போது 11 நிமிஷத்துக்குள்ளே வெளியே வந்துட்டானா அந்த 30 ருபீஸ் வந்து இதை பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா நீங்கள் பார்க்கிங் விட்டு வெளியே வந்துட்டீங்க, ஆனால் அந்த இதை அந்த டோல் அந்த தாண்டதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் 2 நிமிஷம் போச்சுன்னா மேற்கொண்டு அவங்க ரூபா வாங்குறத சொன்னாங்க. இப்போ அது நேற்று பேசி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பார்க்கிங் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வர்றது வந்து நீங்கள் 11 நிமிஷம் மேலேயே வந்துருச்சு, அங்கேயே கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து இங்கேயே வாங்கிட்டு அங்கே ஒன்று வாங்கலையே, அப்போ நீங்கள் தான் மறுபடியும் நீங்கள் டபுள் நீ வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு விவாதங்கள் கூட நடக்குது, வாக்குவாதங்கள் நடக்குது. ஸோ அதனால் அதை தவிர்க்கிறதுக்காண்டி அந்த பார்க்கிங் அந்த இது வெளியே வரும்போதே ஜாஸ்தியாக வந்து அங்கேயே வாங்கிறது மாதிரி, நீ மறுபடியும் அங்கே போய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கேயே சொல்லுவேன். அந்த அப்படியே வாக்குவாதம் அங்கேயே நடக்கட்டும். அது நீங்கள் சின்ன அதை சொல்லுங்கள், ப்ரெஸ் ரிக்வஸ்ட் எல்லாம் கொடுங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு சொன்னீங்க, அதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இது வைக்கணும்னு சொன்னீங்க, உட்காரதுக்கு டெஃபினட்டாக நான் இதில் பேசுகிறேன். நான் உங்கள்கிட்ட வாட் இஸ் பாசிபிள் வி வில் டெஃபினெட்லி டூ. பேட்டரி வண்டி என்னன்னா அதான் சொல்லலை, இப்போ பஸ்ஸே பற்றி பெர்மனெண்ட்டாக ஒரு பஸ்ஸே வைக்க போகிறாங்க. பெர்மனெண்ட்டாக நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பாக பெர்மனெண்ட்டாக அங்கே பஸ்ஸை வைக்க போகிறாங்க. ஏர்போர்ட் உள்ளே பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல மாதிரி நிறைய தூரம் நீங்கள் நடக்கிறதுனால அவங்க பேசஞ்சர்ஸ்க்கு வந்து வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பக்கி ஆர் வெஹிக்கிள் மாதிரி அது கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க நேற்று பேசுகிறோம். அங்கேயே பெர்மனெண்ட்டாக பஸ் வச்சுட்டு போகிறாங்க. ஃப்ளைட் அதாவது ஃப்ளைட் வர்ற டைமு டிபார்ச்சர் டைமுக்கு மாத்திரம் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வர மாதிரி. ரோடு வரைக்கும் யாருங்க அதாவது வக்ஃப் போர்டு அந்த சட்ட திருத்தம் பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாதது. அது வந்து அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த வக்ஃப் போர்டு அதில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள்கிட்ட எந்தவித இதுவும் கேட்காம, நீதிமான்கள்கிட்ட எந்தவித இது கேட்காம, சட்ட வல்லுநர்கிட்ட எதுவும் விவாதிக்காமல் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் நாங்களாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். இப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஜேபிசி இதுக்கு அந்த விட்டுருக்குறாங்க அவங்க. அது எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு வேறு மதத்தினரை வந்து அந்த அந்த வக்ஃப் போர்டில் வைக்கிறதும் சரி இல்லை அது மாதிரி போன்ற விஷயங்கள் வந்து அந்த தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குறது தான். இன்றைக்கி நம்ம ஏர்போர்ட் விவாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், நாட்டில் வந்து வேலையின்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து மதம் சார்ந்த இந்த மாதிரி விவாதங்கள் வரதுக்காண்டி தான் இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வரது தான் என்னுடைய கருத்து. அதான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இப்போ நம்ம பேசுகிற பார்த்தீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா, இப்போ ஏர்போர்ட்டை மறந்துட்டோம், ரோடை மறந்துட்டோம், வேலைவாய்ப்பை பற்றி மறந்துட்டோம். இப்போ இது ஒரு சர்ச்சை. இப்போ நீங்கள் ஒருத்தர் கேட்பீங்க, இப்போ அடுத்து நான் ஒரு பைட்டு கொடுத்து வச்சுக்கோங்களேன், அவர் எச் ராஜா ஒன்று சொல்லுவார், அண்ணாமலை பேசுவாரா பேச மாட்டார் எனக்கு தெரியல, வெளிநாட்டில் இருக்கிறார் நினைக்கிறேன். ஸோ சொல்கிறேன், தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்கு நாட்டில் இருக்க முக்கியமான பிரச்சனையை மறக்கடிக்கிறதுக்காண்டி தான் இது போன்ற மதம் சார்ந்த சில விவாதங்களை உருவாக்குறாங்கிறது என்னுடைய கருத்து. அவர் இன்னைக்கு அடுத்து பாஜக தமிழ்நாட்டு தலைவராக ஆடுறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லா முயற்சியிலும் கடுமையாக அண்ணா எடுத்துட்டு இருக்கிறாரு. என்னுடைய வாழ்த்துக்கள். அசோக் நகர்ல ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி இன்மை மறுமையை பத்தி பேசியிருக்காரு சொற்பொழிவாக. அது தவறுன்னு சொல்லி அவங்க பணிகளை நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? அதாவது தானே இறைவனின் அவதாரம் சொல்லிட்டு மகாவிஷ்ணுன்னு ஒரு பேரை அவர் மாற்றிருக்கிறார். அவர் மகாவிஷ்ணு கிடையாது, மகா பொய்யர் தான் சொல்லணும் அந்த பையனுக்கு. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பள்ளியில் வந்து படிக்கிற பசங்கிட்ட வந்து மந்திரத்தை ஓதுனா நீங்கள் நெருப்பு மனை வரும், மந்திரத்தை ஓதுனா குணமில்லாதவர்கள் நோயாளிகள் குணமடைவாங்க, மந்திரத்தை ஓதுனா இங்கேருந்து அங்கே பறக்கலான்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு நபர்கள் சித்தாந்தங்கள் இருக்கிற நபர்கள் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள்கிட்ட போய் அறிமுகப்படுத்துறது மிக தவறான விஷயம். இன்னொன்று ஒன்று என்னென்னா, ஆன்மீகம் சொல்கிறது தவறுங்கிறது. இதை நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பிரசிக்கிட்டே நான் சொல்கிறேன். நான் அவர் சொன்னது, அவர் ஆற்றியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல.
அது சனாதன சொற்பொழிவு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க திசை திருப்புறதுக்கு ஆன்மீகங்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் நான். சனாதனம் வேறு, ஆன்மீகம் வேறு. இந்து மதம் வேறு, இந்து மதத்தை பயன்படுத்தி அதை பொழப்பா வச்சிருக்கவங்க வேறு. இவர் உண்மையான இந்து கிடையாது. இந்து மதத்தை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு அர்ப்பன் தான் சொல்லுவேன் நான். அதாவது அந்த உண்மையான குற்றவாளிகள், இப்போ நான் அந்த தலைமை ஆசிரியர்கள் மீது எடுத்த நடவடிக்கை சரியா தவறாங்கிறது நான் சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. ஆனால் இந்த பொய்யரை, இந்த சனாதனம் பரப்பும் இந்த நபரை அழைத்து வந்தது யார், யார் இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க, அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் நுழையில கிள்ளி எறியணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேற்றையோட ப்ரெஸ்ஸில் கேட்கும்போது அதை சொன்னேன் நான். கண்டிப்பாக அவருக்கு கவனத்துக்கு இது போகும்போது கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுப்பாங்க. அது சொன்ன மாதிரி அவர் விசாரணையை கண்டிப்பாக ஒரு என்கொயரியை இப்போ போட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த ஆசிரியர்கள் நடவடிக்கை தற்காலிக அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அது இது தமிழக அரசுக்கோ சரி, அந்த அமைச்சர் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுத்த வரைக்கும் இவங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களா, அரசாங்கத்தையும் அந்த அமைச்சரை குறை சொல்கிறாங்க. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இல்லையே சிறந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நம்முடைய அமைச்சர் தான் சொல்லுவேன். நான் முகஸ்துதிக்காண்டி சொல்லலை. நான் ஆஸ் அ யங்ஸ்டர், அவர் ஒரு படித்த இளைஞர், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட அட்டண்டன்ஸ் கூடியிருக்கு. இன்றைக்கி இன்னொன்று என்னென்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 22,000க்கு மேற்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி நெருக்கடி, ஆனால் அவர் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டருங்கிறனால அவருடைய தொடர்புகள் வச்சுக்கிட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு நிறைய முதலீடுகள் கொண்டு வந்திருக்கிறாரு. சிறந்த ஒரு முறையில் செயல்பட்டு இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு நேற்றுமே சரி உங்களை மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டை சந்திக்கும் பொழுது அதுக்கு உண்டான விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு காரணமானவர்கள் யார், யாரோ ஒருத்தர் தவறு செய்யும் போது இவரை நம்ம தண்டிக்கிறதோ இவரை பற்றி குறை சொல்ல தவறான ஒரு விஷயம் என்னுடைய அபிப்பிராயம். ஆண்டுக்கு 5 கடைகள் குறைக்கப்படும் சொல்லி டாஸ்மாக் மது கடைகள் குறைக்கப்படும் சொல்லி வாக்கு தமிழக முதல்வர் புதுசாக டாஸ்மாக் கடைகள் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இப்போ கடைகள் அதிகமாகிடுச்சு, இளைஞர்கள் இதன் மூலமாக வலிக்கு இருக்கிறாங்க. அது மாதிரி இல்லை, மதுவிலக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையை பொறுத்த வரைக்கும் பூரண மதுவிலக்கு தான். அதே எங்களுடைய இலக்கு. அது நாங்கள் எங்களுடைய தலைவர் வைகோவை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக இதுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்கள் பாட்டியை உங்களுக்கு தெரியும், மாரிமா, அவங்க 99 வயசில் 1வது இறந்தாங்க. அவங்க எங்களுக்கான சில எல்லா விஷயங்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு உண்டான அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக சில இடங்களில் பள்ளி வளாகங்கள் இது மாதிரி போன்ற இடங்கள்லாம் மதுக்கடைகள் கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். சமீபத்தில் அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய மரணங்கள் வரும்போது கூட நடக்கும்போது கூட நான் சொன்னது இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்க குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை நிறைவேற்றுன்னு சொல்லியிருந்தேன். அது சட்டமன்றத்திலுமே நம்முடைய முதலமைச்சர் இந்த மாதிரி கள்ளச்சாராய இது போன்ற குற்றங்கள் ஈடுபடுறவங்க அவங்க ஆயுள் தண்டனைங்கிறது இது சொல்லியிருக்கிறாரு. அது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மதுக்கடைகளை படிப்படியாக மூடணும் இந்த அரசு. அடுத்த ஒரு காலகட்டத்தில் மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குங்கிறத எங்களுடைய கோரிக்கை. நல்லது நடக்குங்க, எதிர்பார்க்கணும். 2026 தேர்தலில் இந்த கூட்டணி தொடராது, யாரு இல்லை அவர் மறுப்பு அண்ணன் நேரு பொறுத்து மறுப்பே தெரிவிச்சிருக்கிறாரு. நான் அந்த கோணத்தில் சொல்ல இந்த கூட்டணி நல்லா இருக்கு, இந்த கூட்டணி சார்ந்த தலைவர் நல்லா செயல்படுறாங்க, நல்லா பழகுறாங்கங்கிறது அவரே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு நாள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் நல்ல ஒரு புரிந்துணர்வு கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த கூட்டணியில் இருக்கோம். மதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் அந்த கூட்டணியில் கிட்டத்தட்ட 7 வருஷம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நாங்கள் எதுக்காண்டி சேர்ந்தோம் அந்த கூட்டணியில், எதுக்காண்டி திமுகவோட சேர்ந்தேன்னா, நீங்கள் சமூக நீதி, மதசார்பின்மை இது போன்ற பொதுவான விஷயங்கள் இன்றைக்கி தமிழகத்தை அச்சுறுத்துகின்ற அந்த மதவாத சக்திகள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு வேறுன்ற கூடாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்கள் இந்த திமுக கூட்டணி இருக்கோம். அதுக்குண்டான காரணங்கள் இன்னைக்கு இருக்குது. அதனால் நாங்கள் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த கூட்டணி தொடர்ந்து நான் நினைக்கிறோம். திருச்சி மெட்ரோ ரயில் இன்ஃபேக்ட் இதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி ஃபீஸிபிலிட்டி சர்வேலாம் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, அது ஒப்புதலும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கடந்த 2 பட்ஜெட்லேயுமே அது மென்ஷனே கிடையாது. நம்ம திருச்சி மெட்ரோ மாத்திரம் கிடையாது, கோயம்புத்தூர் மெட்ரோவோ மதுரை மெட்ரோவோ எதுவுமே மென்ஷனால. சென்னை மெட்ரோவுக்கு செகண்ட் ஃபேஸுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63,000 crores தேவைப்படுது. அதுக்கு ஒத்த பைசா கொடுக்கல. நம்ம தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 23,000 கோடி நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுக்கே தெரியும், பட்ஜெட்டில் அலோகேஷன் கிடையாது, மென்ஷனும் கிடையாது. இது திருச்சிக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒன்று.
அது சில ஒரு சாரார் வந்து என்ன சொன்ன, ஒரு சாரார் கிடையாது, ஒரு நபர், முக்கியமான நபர் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திருச்சி போன்ற நகரங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம ஊரில் என்னென்னா எப்பயுமே என்னென்னா குடியிருப்புகள் மக்கள் தொகையில் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நடக்கும், கட்டமைப்புகள் வேலை நடக்கும். ஆனால் வெளிநாடுகளில், வளர்ந்த நாடுகள் என்னன்னா முதல்ல கட்டமைப்பு கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் தான் அங்கே மக்கள் தொகை அங்கே கூடாங்க. திருச்சி போன்ற நகரங்களில் மெட்ரோ போன்ற திட்டங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும். இப்போ நம்முடைய முதலமைச்சர் அங்கே அமெரிக்காவில் போய் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு வந்து முதலீடுகள் கொண்டு வந்திருக்காரு. முக்கியமாக எல்லாமே மெட்ராஸ் பக்கத்தில் தான் போகுது, சிலது கோவைக்கு போயிருக்கு, சிலது மதுரைக்கு போயிருக்கு. திருச்சியிலையுமே இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவன் வந்து பார்ப்பான் இல்லைங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்ப்பான்ல, அப்படி இருந்தால் தான் அவன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவான். இல்லாட்டா கோயம்புத்தூருக்கு போயிடுவான், இல்லாட்டி மெட்ராஸ்க்கு பெங்களூருக்கு போயிடுவான். எதுக்கு இங்கே வர்றாங்க? முக்கியமாக இந்த மாதிரி மெட்ரோ போன்ற இந்த மாதிரி வசதி, நவீன இந்த மாதிரி போக்குவரத்து வசதியில் கண்டிப்பாக நமக்கு ஃப்ளைட் ஏர்போர்ட் மாத்திரம் கிடையாது, சிட்டிக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது கண்டிப்பாக வரணும். குறிப்பாக மெட்ரோ கண்டிப்பாக அவசியம். சார், நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட நபர் எந்த அடிப்படையில் அந்த கருத்தை சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அவர் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப படிப்பாருங்க, ஏதோ ஒரு படித்து எதுங்கிருந்து எடுத்திருக்காருன்னு தெரியல. அவர் நேரில் சந்திப்பும் நான் கேட்டுக்கிறேன் நான்.